குட்டீஸ் உங்களை இன்னைக்கு டே 2ல் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஒரு ஜபத்தோடு இன்னைக்கு டே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஜோமன் இல்லாமல் அதில் ஜோமனும் இருந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு கைகளை கூப்பி நம்ம ஜோமனும். ஏசப்பா அமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உங்கள் அண்டி செலுத்துக்கிறோம் சுவாமி. தேவநாய் கத்தாவே இந்த இயேசு உப்பிக்கிறாரோட இந்த விபிஎஸோட 2வது நாளுக்காக அமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தேவனாகி கத்தாவே அமை துதிக்கிறோம். ஏசப்பா தேவன் என்ன திட்டத்தோடு இந்த விபிஎஸ் கதை ஆரம்பித்து அந்த நோக்க திட்டம் தரிசனம் தீர்மானம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேற்றப்படட்டும். அதோடு சேர்த்து இதுக்கு தடையாக இருக்கிற எல்லா வான மண்டலத்தின் ஆவி, பிரபஞ்சத்தின் ஆவி, பாதாளத்தின் ஆவி கிரிகள் எல்லாம் நஷ்டனாக இயேசுவின் நாமத்தை எரிந்து போவதாங்க. கத்தாவே இப்படி முதல் நாள் கதை ஆஸ்வதிக்கிறோம், அது 2வது நாள் கதை ஆஸ்வதிச்சு கொடுக்க வேணும்னு அவை ஆனபரே அது ஒரு எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லா காரியங்களும் கத்துடைய கரம் கூட இருந்து வளர்த்து வேணும்னு சொல்லிக்கிறோம். என் தேவனாய் கத்தாவே உங்களுடைய கரம் நாங்கள் உண்மை வாழ்த்தி வர வைக்கிறோம். ஏசப்பா ஏசப்பா மோசையா சொன்னது போல் நீங்கள் வராமல் நான் போக மாட்டேன்னு சொன்னாங்க. அதே போல் என் தேவனாய் கத்தாவே நீங்கள் வராமல் இது ஆரம்பிக்க நாங்கள் விரும்பலை சுவாமி. நீங்கள் வந்து நீரே இந்த ஏசப்பா வழிநடத்தி ஆரம்பித்து நடத்தி நேர்த்தி கிரமமாய் கத்தாவே கத்துடைய கரம் கூட இருக்க வேணும்னு சொல்லிக்கிறோம். ஏசப்பா எங்களுக்கு கத்துடைய பலனால் நிரப்ப வேணும்னு சொல்லிக்கிறோம். அப்படியே ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜோடு நாங்கள் இதை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்படியானவரை அதுக்கு அதை நன்றி செலுத்துக்கிறோம். இது யார் பார்க்கட்டாலும் என் தேவனாகி கத்தார், தேவனாகி கத்தாவே நீர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே, நாங்கள் உமக்கு நீர் ஆசைப்பட்டு நீங்கள் சொன்ன விஷயம் ஏசப்பா அது நாங்கள் வச்சுக்காமல் நடத்த முடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. உங்களால் மகிமைப்படுது ஒவ்வொரு செஷன்ஸ்லேயே கற்றுக்க கடன் கூட இருப்பதாக நான் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் சொல்லுதாவே. ஆமென். குட்டீஸ் இன்னைக்கு டே 2வோட தீம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பீங்க. நம்மளோட மைய கருத்து என்ன அப்படின்னா தேவனோடு சஞ்சரித்தல். முதல் நாளுக்கு நம்ம என்ன தீம் பார்த்தோம்? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? என்ன தீம் பார்த்தோம்? வெரி குட், உன்னதரின் மறைவில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு டே 2க்கான தீம் என்னன்னா என்ன நீங்கள் கெஸ் பண்ணுங்க பாப்போம். என்னதான் இருக்கலாம்? ஆப்வியஸ்லி என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனை பிரியப்படுத்துதல். நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? தேவனுடைய மறைவில், உன்னதரின் மறைவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தஞ்சம் அடைஞ்சாச்சு. அவருக்குள்ளே நம்ம என்ன ஆயாச்சு? அவரோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? தேவனை பிரியப்படுத்துவதன் மூலமாக இன்னும் கர்த்தரை நெருங்குறது. சரிங்களா? ஓகே, தேவனை பிரியப்படுத்துதலாம். அப்போ உங்களுக்கு டவுட் வந்துருக்கலாம், என்ன எனக்கு புரியவே இல்லைன்னு. ஒவ்வொரு செஷன்ஸ்லேயும் நீங்கள் தேவனை எப்படி பிரியப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்பீங்க. முதல்ல நம்ம 2 குட்டீஸும் எப்படி தேவனை பிரியப்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு சாங் மூலமாக சொல்கிறாங்க. அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? வேதம் பக்திதாய ஜெபம் செய்தாய குட்டி தம்பி குட்டி தங்கை, வேதம் பக்திதாய ஜெபம் செய்தாய குட்டி தம்பி குட்டி தங்கை, நீ வேதம் வாசித்தா நீ ஜெபம் செய்தால் தேவன் உன்னில் பிரியப்படுவார். நீ வேதம் வாசித்தால் ஜெபம் செய்தால் தேவன் உன்னில் பிரியப்படுவார். ஓகே, இன்னைக்கான தீம் என்னன்னு சொன்னா தேவனை பிரியப்படுத்துதல். இப்போ வசனத்தின் மூலமா நம்ம எப்படிலாம் தேவனை பிரியப்படுத்தலாம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். வசனம் படிக்கலாமா? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். சங்கீதம் 147:11. திருப்பி சொல்லலாமா? தமக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும். தமக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். என் கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆக்ஷன் பண்ண போறீங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். சங்கீதம் 147:11. திருப்பி சொல்லலாமா? தமக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். சங்கீதம் 147:11. ஒன்ஸ் மோர். தமக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். சங்கீதம் 147:11. வெரி குட், சூப்பராக இன்னைக்கு வசனம் படிச்சிட்டீங்க. அதே போல் இப்போ அடுத்த ஒரு செஷனுக்கு போகிறோம். என்ன குட்டீஸ், நேரத்தில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க? ஒரு கிராஃப்ட் செஷன் பார்த்தீங்க, அப்படி தானே? உங்களால் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இன்றைக்கி நாங்கள் ஒரு புது செஷனோடு வந்திருக்கோம். என்னென்னா ஒரு ஒரு ரெசிபி, ரொம்ப பெரிய ரெசிபி ஒன்றும் கிடையாது சரியா, ஒரு சின்ன ரெசிபி தான். எல்லார் வீட்லேயும் இப்போ என்ன சீசன், மாம்பழ சீசன் அப்படி தானே, இப்போ எல்லாம் மேங்கோ சீசன். ஸோ மேங்கோ வச்சு ஒரு ரெசிபி பண்ண சம்மர்லேயும் நல்லா தண்ணி குடிங்க. எவ்வளோக்குள்ளே உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும். நம்மளே லேசி ஆகிறோம் அப்படின்னா தண்ணி சத்து இல்லை, டீஹைட்ரேட்டாக ஃபீல் பண்ணுறோன்னு அர்த்தம். அதிகமாக அவங்களே ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் சம்மந்தப்பட்ட பழங்களாக இருக்கட்டும், இப்போ வெள்ளரிக்காய் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு அவங்களே ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. வாட்டர் மிலான் இந்த மாதிரி லிக்விடாக அதிகமாக எடுத்துக்கோங்க சரிங்களா. ஓகே, நீங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, அடுத்த என்ன செஷன் பார்த்தீங்கன்னா பைபிள் ஸ்டோரியில் இன்றைக்கி தேவனை எப்படி பிரியப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஷேர் பண்ண போகிறாங்க. இது பார்த்து வரீங்களா? என்ன குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே அந்த மேங்கோ ரெசிபி செய்கிறத பார்த்தீங்களா? ஆசையாக இருக்கா? பார்த்த உடனே சாப்பிடணும் போல் வந்துச்சுன்னு. மேங்கோனா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிதானே, மேங்கோ ஜூஸ் பிடிக்கும். மேங்கோனா ஐயோ மாம்பழ சீசன் வந்துட்டா அப்படிம்போம். அதனால் ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிதானே. ரெசிபி செய்யும்போது ஆசையாக இருந்துச்சுல, வீட்டில் செஞ்சு பார்க்கணுமோல. ஆனால் சண்டை போடாதீங்க, அம்மாட்ட அடம் பிடிக்காதீங்க. வாங்கி தரட்டா கூட பரவாயில்ல, அதனால் வாங்கி கொடுத்தாங்கன்னா செஞ்சு பாருங்க. ஓகேயா? சரி, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வசனத்தை பார்க்க போகிறோம். சங்கீதம் 147:11 சரிங்களா. சங்கீதம் 147:11. கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் எது மேலே பிரியமாக இருக்கிறாரு? யார் மேலே பிரியமாக இருக்கிறாரு? கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்கி கர்த்தருக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கணும். அப்போ தான் பிரியமாக இருப்பாராம். அப்போ நாம் கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா, நாயை கண்டா பயப்படுவோம், இருட்டை கண்டா பயப்படுவோம், எங்கேயாட்டு ஒருத்தன் தெரியாத ஒருத்தர் பின்னால் தொடர்ந்து வந்தால் கல்லாம் வந்துட்டான்னு பயப்படுவோம். அப்படி தானே பயப்படுவீங்க தானே. அப்போது ஒரு சத்தம் கட்டுச்சுன்னா, ஐயோ ஏதோ சத்தம் கேட்குது அப்படிம்போம். கிச்சனில் பாத்திரம்லாம் சிங்கில் உருட்டுட்டு நைட்டு போல் வச்சுக்காங்க, தண்ணி நிரம்பி நிற்க முடியாமல் விழும். எப்போ கிச்சனில் யாரோ வந்துட்டாங்க, சத்தம் கேட்க உருட்டுறாங்கன்றோம். அப்படிதானே பயப்படுவோம்ல. அதனால் அந்த பையனை ஐயோ கர்த்தர் வந்துட்டாரே பயமாக இருக்கேன், ஏசப்பா பார்த்தா பயமாக இருக்கேன் அப்படின்னு பயப்படுற பயமா இல்லை. ஏசப்பாக்கு கொடுக்குற கனம், மகிமை, மரியாதை சரிங்களா. உங்கள் ஹெச்எம் வந்தால், அவங்க மிஸ்ஸு வந்தால் நீங்கள் நினச்சிவீங்க, குட் மார்னிங் சொல்லுவீங்க, எழுந்திரிச்சிருப்பீங்க, மரியாதை கொடுப்பீங்க. அப்படிதானே. எதுக்கு? அவங்க உங்களுக்கு படித்து கொடுக்குற மிஸ்ஸு. அப்படிதானே. அவங்க மார்க் போடுவாங்க, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பயப்படுவீங்க தானே. அதேமாரி ஏசப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைச்ச கர்த்தர் தானே. நட்சத்திரங்கள், சமுத்திரம், வேறு என்னெல்லாம் படைச்சது, எல்லாத்தையும் படைச்சது அவர் தான். செடி கொடியாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், மனிதனை படைச்சதே அவர் தான் சரிங்களா. எல்லாத்தையும் படைச்சது அவருக்கு எவ்வளோ கனம் கொடுக்கணும், எவ்வளோ மதிப்பு கொடுக்கணும், எவ்வளோ மகிமை செலுத்தணும். ஏன் தெரியுமா? ஏசப்பா அவ்வளோத்தையும் படைச்சிட்டு வேதம் சொல்லுது, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதம் அப்படின்னு சொல்கிறாரு. சிங்காசனத்தை வானத்தில் போட்டு உட்காந்தா அவர் பாதம் கீழே பூமியை அடையலாம். நல்லா யோசிப்படுங்க. நல்லா அண்ணாந்து பாருங்க, வானம் தெரியுதா? அந்த எனக்கு அந்த பக்கம் தெரியுது, அந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. வானம் தெரியுது. இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய வானத்தில் சிங்காசனம் போட்டு உட்காருவாரா? உட்காந்த பாதம் பூமி அடையுமா? அப்போ நம்ம ஆண்டவர் அவ்வளோ பெரியவரா? அவ்வளோ பெரிய பால்லாம் கீழே வரைக்கும் வருமா? இடுப்புக்கு கீழே வனாதி வானங்கள் எதுக்கு மேலே உயருமா? இப்போ எவ்வளோ பெரிய தேவன். இப்போ இயேசு கிறிஸ்து மனித ரூபத்தில் வந்ததுனால தான் ஒரு 6 அடி மனிதனாவோ 5 அடி மனிதனோ வந்திருக்கலாம். ஆனால் உண்மையான ஆண்டராக இயேசு கிறிஸ்து உருவம் வானமும் பூமி கொள்ளாத தேவன். வானத்தையே படைச்சார்னா அவர் பெரிய தேவனாக இருந்தால் அதுக்கு மேலே பெரிய தேவனாக இருக்கணும். அவ்வளோ பெருசாக படைக்கிறாரு. அப்போ பார்த்துக்கோங்க, அவ்வளோ பெரிய தேவன் உங்களை என்னை நேசிக்கிறாராம். அப்போ
அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம பயப்படணும்னா, இவ்வளோ பெரிய தேவனா, இவ்வளோ அன்பான தேவனா, சூரியனை கண்ணால் பார்க்கவே முடியலையே, அந்த சூரியனை படித்தது ஏசப்பாவா, அந்த சூரியனை படைச்சது கர்த்தரா, அவர் அந்த சூரியனை என்னால் கண்ணை கொண்டு பார்க்க முடியல. அந்த சூரியனுடைய மகிமை எப்படி இருக்குது, அந்த ஹீட்டு, அந்த சன் ரேஸ் பயங்கரமாக இருக்குது. அப்படின்னா ஓடி ஓடி ஓடிக்கிறோம், வெக்க தாங்க முடியல, ஹீட்டு தாங்க முடியலன்னு. அந்த தண்ணி சுற்றி இறங்கிட்டு அப்படின்னா நம்ம ஸ்கின்ல பட்டெல்லாம் நினச்சிது அப்படியே புசு புசு புசுன்னு அரிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு சன்லைட் படும்போது, சன்னுடைய ஹீட் படும்போது அவ்வளோ சன்னையே பார்க்க முடியல. அவர் படைப்பின் தேவன், அவ்வளோ பெரிய தேவன் வேதம் சொல்லுது. அந்த தேவனுக்கு நாம் என்ன செய்யணுமா, பயப்படணும். பயமாக இருக்குது பெட்ஷீட்டு போட்டு மூடக்கூடாது. அவர் கொடுக்குற கனம், மதிப்பு, மரியாதை கொடுத்து ஏசப்பாட்டு கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிக்கணும். கர்த்தர் விரும்புகிறாரு. அவருக்கு கிருபைக்காக காத்திருக்கணுமா. கிருபை யார்கிட்ட இருக்குது, ஏசப்பாட்ட திரளான மீட்பும் கிருபையும் இருக்குதான். அந்த கிருபையும் மீட்பையும் நம்ம பெற்றுக்கணும்னா, ஏசப்படந்து பெற்றுக்கணும்னா நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கணுமா. அப்படின்னா என்ன தேவ சமூகம்னா, ஃபோட்டோவில் போய் உட்காருறதா, கெபி முன்னாடி போய் உட்காருறதா, கேலண்டரும் இல்லை ஏசப்பா இருக்க உட்காருறதா, இல்லை பைபிள் எடுத்துகிட்டு பாட்டு புக் எடுத்துகிட்டு நம்ம ஸ்கூல் போகும்போது எந்தமே சொல்லுவோம், நேரமே இல்லைம்மா, என் பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஹோம் ஒர்க்லாம் இருக்குது, மேம் அடிப்பாங்கம்மா, என்னை தூங்கிட்டாம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்போ லீவு தானே, சம்மர் வெக்கேஷன் தானே, இப்போ என்னதுமே சொல்லுவோம், ரொம்ப வெயிலாக இருக்குது, எங்கள் வீட்டில் எங்கே உட்காந்தாலும் வெக்கையாக இருக்குது, ஹீட்டாக இருக்குது, வேர்த்து ஊற்றுது, நீர் சத்துலாம் இறங்குது, ஜெபம் பண்ண முடியலன்றோம், வேதம் வாசிக்க முடியலம்போம். அப்போ வேற மாதிரி சொல்லுவோம், இப்போ வேற மாதிரி பேசுவோம். ஆனால் ஆண்டு சொல்கிறது, நமக்கு ஹீட்டு தாங்கணும்னா ஜெபிச்சு தான் அவனுக்கு வழியே இல்லை. ஜெபம்னா கூட நம்ம சரீரத்தை தாங்கக்கூடிய சக்தியை ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பாரா இருக்கும். அப்போ கர்த்தரா இயேசு கிறிஸ்து நல்லவர். அப்போ நாமளும் பைபிள் எடுத்து நம்ம தெரிஞ்ச பாட்டை பாடி ஜெபம் பண்ணணும். அப்படியே உட்கார்ந்துருந்து பாட்டு பாடி ஆண்டு நாமத்தெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் சொல்லி, உங்களுக்கு ஜெபிக்கிறது இருக்கா, அப்பா அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி ஏசப்பாட்ட பேசி, உங்களுக்கு தேவையெல்லாம் சொல்லி, உங்கள் குடும்ப பிரச்சனையெல்லாம் சொல்லி ஏசப்பாட்ட ஏசப்பா இதெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லி வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காட்டும் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலில் காலேஜில் அக்கம் பக்கத்தில் சுகமலன்னா அவங்களுக்காக ஏசப்பாட்டா ஜெபம் பண்ணி நம்ம என்ன சொல்லி செபிக்கணும். சரிங்களா. எனக்கெலாம் யாருமே சுகமனை சொல்லி கொடுக்கல. சின்ன கிளாஸ் படிக்கும்போது இயேசு ஏற்றுக்கொண்டேன், 10th படிக்கும்போது. ஆனால் என் வீட்டு பக்கத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டவனு தான். என் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு 10ஆம் கிளாஸ் படித்தான்னு தெரில, அந்த பொண்ணுக்கு ரொம்ப சுகமில்லை. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்லாம் வச்சு பார்த்தாங்க, வச்சாங்க, சுகமில்லை, முடியல, டாக்டர்ஸு கைவிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு வீட்டு 2 வீடு தள்ளி 3 வீடு 2 வீடு தள்ளி. அப்போ அந்த பொண்ணு கொண்டு வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நான் ஒருத்தியால் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறேன். அந்த பிள்ளைக்கு சோமில் கொண்டு வந்துட்டாங்க. எங்கள் ஊரே பார்க்க போகுது, மதியம் போலே சாயந்தரம் போலே தெரியல, பார்க்க போகிறாங்க. நானும் போனேன் கூட்டத்தில் போய் பார்த்தேன்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணு தானே பார்த்தேன். அந்த பிள்ளை ஒரு மாதிரி என்னென்னமோ அந்த பேயை அலக்கழிச்ச மாதிரி செஞ்சிச்சு, பேயை அலக்கழிச்ச மாதிரி ஒரு மாதிரிலாம் பண்ணிச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு வந்தாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் அழுன்னு அழுது சோமுன்னேன், அழுதேன். எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஏசப்பா அந்த பிள்ளையை காப்பாற்றுங்கப்பா, அந்த பிள்ளை ஒரு மாதிரி செத்துடக்கூடாதுன்னு சோமன். அந்த பிள்ளை செத்து போயிட்டு. அப்போ எம்மா ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு அர்த்தமா இல்லை. சரிங்களா. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த பிள்ளைக்காக அழுதேன், ஆண்டுக்கு ரொம்ப அழுதேன், எங்கே அழுதேன். ஏசப்பா அந்த பிள்ளை சோம்பலையே அந்த பிள்ளையை காப்பாற்றுங்களேன், விடுதலை தாங்களே. எனக்கு விடுதலையும் சொல்ல தெரில, ஒன்றும் சொல்ல தெரில. எப்படியோ பாடுபட்டு அழுது அந்த பிள்ளைக்கு ஜோம் பண்ணேன். கடைசி அந்த பிள்ளை இறந்துட்டு, கொஞ்சம் வயசுலேயே இறந்துட்டு, உடனே ஒரு 4-5 நாள்லேயே இறந்துட்டு. எனக்கு அதிர்ச்சியாகவே இருந்துச்சு. ஐயோ அந்த பிள்ளை இறந்துட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளை, ஏசப்பா வரை ஏற்றுக்கொள்ளலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்போது நாமளும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சோமலன்னு கேள்விப்பட்டால் வீட்டில் உட்காந்து செபிக்கணும். சரிங்களா. அப்போ இந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணிவிட்டு கத்தட்டேருந்து நமக்கு ஏதாட்டும் கிடைக்காதா, கத்தட்டேருந்து நமக்கு எது பதில் வராதா, கத்தட்டேருந்து வார்த்தை கிடைக்காதா, வசனம் கிடைக்காதா, ஏதாட்டும் நம்மகிட்ட அட்வைஸ் பண்ணுவாரா, ஆலோசனை கொடுப்பாரா அப்படின்னு நம்ம கவனமாக இருக்கணும். அப்படி கொஞ்சம் நேரம் அமர்ந்துருக்கலாம். அமர்ந்திருந்தால் நம்மளோட பேசுவார், சத்தம் கேட்கும். இன்றைக்கி கூட ஒரு சகோதரியை நான் சந்தித்தேன். அந்த சகோதரி சொன்னாங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க, கை வச்சு தலையில் கை வச்சு எதிங்க. நாங்கள் அதுக்கு ஜெபம் பண்ணால் கத்தை தீர்தசம் வர சார் ஜெபிச்சோம். தீர்தசம் வர சார் பேசுனார். அந்த பொண்ணு சொல்லிச்சு, அக்கா என்கிட்ட ஆண்டு எனக்கு வார்த்தை கிடைக்குது,
அப்படி நீதியின் சமாதானம் நதியை போல் இருக்கும். ஒரு பாட்டு தர இருக்கா, பஸ்ஸில் வந்தேன், 2 பாட்டு வரி கிடச்சிச்சு. எனக்கு இந்த வசனம் எனக்கு சத்தம் கேட்டுச்சு, இந்த வசனம் என் காதுகளில் தொனிச்சிச்சு, இருதயத்தில் வந்துச்சு இப்படிலாம் சொன்னாங்க. மணி டைமிங் மாதிரி தூக்கத்தில் ஜெபத்தில் அப்படின்னு ஒவ்வொரு டைமாக சொன்னாங்க. நான் சொன்னேன், உடனே எழுதி வச்சிங்களா அப்படின்னு. எழுதி வச்சிங்களான்னு. இல்லைக்கா அப்படின்னு. எழுதி வைக்கணும், எந்தெந்த டைமில் பேசுகிறாரு, நைட்டா, என்ன கிழமை, எத்தனை மணிக்கு, அதெல்லாம் நீங்கள் எழுதி வைங்க. ஏசப்பா அப்போ உங்களோட பேசுகிறாருன்னு அர்த்தம். அதான் ஆண்டு பேசுகிறது. உடனே நீங்கள் டைரி போட்டு எழுதுங்க. ஒருவேளை நீங்கள் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க, எனக்கு அந்த 2 பாட்டுமே மறந்துட்டு நான் வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட நிறைய பேசியிருந்தப்ப அந்த பாட்டெல்லாம் என்ன செஞ்சுட்டேன், மறந்துட்டேன் அப்படின்னா. புது பாட்டா புரியுதா உங்களுக்கு? அப்படி நான் அப்படிலாம் விட்டுறாதீங்க. நீ ஆண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தது. உடனே நோட்டு போட்டு எழுது, டைரி போட்டு எழுதுன்னு எச்சரிப்பார். எழுதுறது ஆண்டுக்கு ரொம்ப பிரியம். ஆண்டுடைய வார்த்தை வசனம் கிடச்சுன்னு ஒரு டைரி வாங்க காசு இல்லைன்னா, டைரி விலை கூட தானே, காசு இல்லைன்னா ஒரு நோட்டை வாங்கியாட்டு எழுதலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம பஸ்ஸில் வரும்போது எழுத முடியாது, நோட்டு வச்சுருக்க மாட்டோம், பென் வச்சுருக்க மாட்டோம், எழுத முடியாது. அப்போ என்ன தெரியுமா செய்யணும், செல்ஃபோன் எடுத்து ரெக்கார்டிங் பண்ணிடணும். செல்ஃபோன் எடுத்து வீடுகளை அம்மாட்ட அப்பாட்ட எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்குது, வீடெல்லாம் நம்ம நோட்டை போட்டு எழுதிடலாம். நோட்டில் எழுதி வச்சிடலாம். உடனே டேட்டு டைமிங் எல்லாம் எழுதணும். ரொம்ப பிடிக்கும் ஆண்டுருக்கு. சில நேரங்கள் நோட்டு புக்கு இல்லைன்னா இப்போ ஃபோன் எடுத்து ரெக்கார்டிங் பண்ணி ஆண்டு இந்த வார்த்தை எனக்கு தந்தார், இந்த வசனத்தை தந்தாருன்னு சொல்லிட்டு வச்சிடணும். அந்த டேட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு ஏசப்பா என்னோட பேசுனது. என் நோட்டை பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருப்பேன், கர்த்தர் என்னோட பேசின வார்த்தை அப்படின்னு எழுதிப்பேன். கர்த்தர் கொடுக்குற சில செய்திகள்லாம் வேறு. ஆனால் ஏசப்பா நம்மளோட தனிப்பட்ட விதத்தில் சில காரியங்களெல்லாம் பேசுவார். அதெல்லாம் நான் எழுதுவேன். வசனம் கிடைக்கும், அதெல்லாம் எழுதிடுவேன். கர்த்தர் பேசின வார்த்தை, கர்த்தர் பேசின வசனம் அப்படின்னு எழுதியிருப்பேன். அப்போ நாம் எதுக்கு அப்படின்னா, அவரே சொல்வார், ஒரு நாள் இந்த நோட்டை எடு, இந்த டைரி எடு, திருப்பி வரும்பார். திருப்பி பார்த்தா அப்படி கண் கலங்கும். தேவன் நம்மளை நடத்தி வந்த பாதையை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் சோர்ந்து போயிருப்போம், ரொம்ப அப்படி அவிஸ்வாசமாக கூட ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்போம். அந்த நேரத்தில் அந்த வார்த்தை நம்மளை தேய்ச்சும். கர்த்தர் நம்மளோட இப்படி பேசியிருக்காரா, இப்படி நடத்தியிருக்காரா, அப்போ இன்னும் நடத்துவாரும் ஒரு விசுவாசம் வரும். நேரம் கிடைக்கும் போது அந்த வார்த்தையை கொண்டு எங்கனாலும் நம்மளை பயன்படுத்துவார். சரிங்களா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். நீ சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், ப்ரிகேஜியாக இருக்கலாம், ப்ரைமரியாக இருக்கலாம், ஹை ஸ்கூலாக இருக்கலாம், ஹையர் செகண்டரியாக இருக்கலாம், யாராவும் இருக்கலாம் அதை பார்க்குறவங்க. ஆனால் ஏசப்பாவுக்கு பிரியமாக நடக்கணும் விரும்புகிற எது பிரியம்னா, ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து பாட்டு பாடி தெய்வ சமூகத்தில் காத்திருக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்மளோட பிரியமாக இருப்பார். கர்த்தர் கொடுக்குற கனத்தையும் மகிமையும் கொடுங்க. நம்ம வந்து இப்போ உலகம் எங்கே போயிட்டுருக்குன்னா, எதில் அதிகமாக பிரியமாக இருக்காங்கன்னா, ஃபோனில் தான் பிரியமாக இருக்கிறாங்க. ஃபோனில் அதிக நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஏசப்பா கொஞ்சம் நேரம் 10ல் 1 தசமாகன்னு சொல்கிற மாதிரி 10ல் 1 தான் ஏசப்பா கொடுக்குறாங்க. மீதி நேரம் ஃபுல்லாக என்னத்துக்கு கொடுக்குறாங்க, செல்ஃபோனுக்கு கொடுக்குறாங்க. யாராக இருந்தாலும். நானும் அந்த ரெசிபி செய்கிற மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க, செல்ஃபோன் எடுத்துன்னு மெண்டல் ஆகிடக்கூடாதுல்ல, எடுத்து போட்டு துணி துவைக்க வச்சுக்காங்களேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறது வித்தியாசமாக பண்ணுறதுன்னா அதுக்கு பார்த்தா நானே லூஸ் மாதிரி திரும்ப போடாமல் கண்டுபிடிச்சிருவேன். நமக்கு லூஸ் ஆகிட்டு மெண்டல் ஆகிட்டு அப்படின்ட்டு பார்த்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். போதும், பார்த்துட்டோமா, லிமிட்டு தான், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தான், எதுக்கு அதிகமாக எடுக்கிறோம் அப்படின்னு. அதேமாரி நம்ம நினச்சக்கூடாது அதிகமாக அதுலேயும் ஈடுபாடு கொடுக்காம. முந்தினா முடித்த உடனே சரி நம்ம அது அடுத்து பார்ப்போம். அப்போ நாமும் கர்த்தரை நினச்சோனும் பிரியப்படுத்தணும். அப்போ நம்ம மேலே அவர் பிரியமாக இருப்பார். நாமளும் கர்த்தரை நினச்சோனும் பிரியப்படுத்தணும். சரிங்களா? சரி, இன்னைக்கு ஒரு புது செஷனோட நான் வந்திருக்கேன். என்ன செஷன் கேட்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, என்ன செஷன் தெரியுமா? நீங்கள் வந்து பப்பட் ஷோ வந்து டே 1ல் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பப்பட் ஷோ கிடையாது, ஒரு கார்ட்டூன் வீடியோ நம்ம வந்து உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்க ரெடியா? ரெடிங்கிறது சத்தமாக சொல்லுங்கள். சத்தமாக சொல்கிறீங்களே, வெரி குட். ஓகே, பார்த்துட்டு வரீங்களா? பாபிலோன் நாட்டுக்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட பிறகும் தானியேல், இங்கே என்னை பார்க்க அப்பாவும் அம்மாவும் இல்லை, நான் என்ன செய்தாலும் யாருக்கும் தெரியாது என்று நினைக்கவில்லை. அவர் தனிமையிலும் தேவனுக்கு பயந்து நடந்தார். ராஜாவின் அரண்மனையில் இருந்தபோது ராஜாவின் உணவும் திராட்சரசமும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவை என்பதால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் இருக்க தீர்மானித்தார். தேவனுக்கு பயந்து சுத்தமாக இருக்க விரும்பினார். பின்னர் ராஜாவைத் தவிர வேறு யாரிடமும் ஜெபிக்க கூடாது என்ற கட்டளை வந்தபா. அன்பானவர்களே, உங்கள் விசுவாசத்தின் பாதை சவாலாக இருக்கிறதா? சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகள் உங்களை தேவனை நோக்கி ஜெபிக்க தடை செய்கின்றனவா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு
தானியேல் என்ற ஒரு தேவ மனிதனின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சவால் வந்தது. ராஜா ஒரு சட்டம் போட்டார். 1 மாதத்திற்கு தன்னைத் தவிர வேறு எந்த தேவனையும் வணங்கவோ ஜெபிக்கவோ கூடாது. மீறினால் சிங்கக்கெபியில் வீசப்படுவார்கள் என்பது தண்டனை. கேட்டாலே மனம் நடுங்கும் ஒரு சட்டம் அல்லவா? ஆனால் தானியேல் பயப்படவில்லை. என்ன குட்டீஸ், எப்படி தேவனை பிரியப்படுத்தலாம் அப்படிங்கிறத கார்ட்டூன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மிஸ்டரி ஸ்டோரிக்குள்ளே போகிறோம். அந்த ரிச்சர்ட் அண்ணா ஒரு வயதானவரை என்ன பண்ணாங்க, சந்திக்க போனாங்க. நம்ம நேற்றுக்கு என்னாச்சு, அவர் சந்திச்சாரா சந்திக்கலையா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம போய் கேட்டு வந்துடலாமா? நம்ம அடுத்து மிஷனரி கதையை பார்க்க போகிறோம். மிஷனரி கதை என்னதுன்னா, அந்த ரிச்சர்ட், ருமேனியா நாட்டை சேர்ந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட், அவர் என்ன பண்ணார், ஒரு 1000-12,000 கிராமம் இருந்தாலும் கூட ஒரு கிராமத்தை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலையே இல்லையாம். திடீர்னு அந்த கிராமத்தை நோக்கி போகிறாராம். அந்த கிராமத்தை நோக்கி போனால் ஒரு வயதான மனுஷர் சந்திச்சாரான்னு சொல்லி கேட்டோம். அந்த வயதான மனுஷரை போய் சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது இவரை சந்திக்கிறார், அவரை சந்திக்கிறாரு. இவர் ஒரு யூதன் அப்படிங்கிறத அவர் அந்த தாத்தா கண்டுபிடிச்சி ஒரு தச்சர், சரி, தச்சர் வேலை செய்கிறவர், வயதானவர், கொஞ்சம் விலைகனமான இருக்கிறவர். ஆனால் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இவரை ரிச்சர்ட் உம்ப்ராண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு போய், தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஏசப்பை பற்றி சொல்கிறாரு. ஏசப்பை பற்றி சொல்லிவிட்டு ரொம்ப அன்பா, அதான் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு மனைவியை ஒரு கணவன் எப்படி நேசிப்பானோ, ஒரு காதலி எப்படி நேசிப்பானோ, அதே மாதிரி இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்டை அந்த தாத்தா நேசிச்சாராம். ரொம்ப அன்பு வெளிப்பட்டுச்சான், ஒரு ஸ்நேகம் வெளிப்பட்டுச்சான். இவருக்கு என்ன செய்யனே தெரியல, ரொம்ப அன்பாக இருந்தாராம். அதுக்கு பைபிள் கொடுத்தாராம். நிறைய டைம் இவர் பைபிள் வாசித்துருக்கிறாரு, ஒன்றுமே தெரிஞ்சதில்லை. ஒரு பைபிளை கொடுத்தாராம். பைபிளை இதை வாசிங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஏசப்ப சொல்லிட்டு பைபிள் கொடுத்துட்டாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் பார்த்தனா அந்த பைபிள் வித்தியாசமாக இருக்கும். பைபிள் எழுத்து வித்தியாசம் இல்லை, பிரிண்ட் வித்தியாசம் இல்லை, இந்த சின்னது பெருசு தனியாக இருக்குது, அதை சொல்ல வரல. ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தாராம். அதில் ஒரு மகிமை புக்கில் நிரம்பி இருந்துச்சான், தேவ பிரசன்னம் நிரம்பி இருந்துச்சான் அந்த வேத புக்கில். அவருக்கு தொட முடியலையாம், எடுத்து வாசிக்கவே முடியலையாம். ஒரு பயம் நடுக்கம் வந்துச்சான். வாசிச்சாராம், தான் பாவி அப்படின்னு உணர்வடைய வாசிக்க 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 உள்ளெல்லாம் உடையுதான். நீ எவ்வளோ பெரிய பாவி தெரியுமான்னு அது பேசுதான். உடனே அதுக்கு முன்னாடி ஒரு அன்புக்கு ஏங்கினார்ல, என்னை யாராட்டும் ஒருத்தர் நேசிக்க மாட்டாங்களாட்டு, எங்கேயாட்டும் ஒரு தெய்வம் இருக்காதா என் மேலே அன்பு செலுத்தினேன், சிறு வயசுலேயும் வாலிபனையும் அனாதையாக வளர்ந்தேன், அம்மா அப்பா இல்லாமல் வளர்க்கப்பட்டேன், அன்புக்காக ஏங்குறேன்னு சொன்னார்ல, அப்படிப்பட்ட தெய்வம் இருக்காதான்னு ஒரு அன்பின் சுருமியா அப்படி வேதத்துலேருந்து எடுத்து வாசிக்க வாசிக்க ஏசப்படைய அன்பு வெளிப்பட்டுச்சான். அந்த ஏசப்பா பாவியான மனுஷனை எவ்வளவா நேசிக்கிறாரு, பாவி எப்படி தேடி போகிறாரு, எப்படி மன்னிக்கிறாரு, எப்படி உறவு கொள்கிறாரு பாவிகளோட, அப்படி மன்னிக்கிறாரு. பாவத்தை வெறுக்கிற இயேசு கிறிஸ்து, ஆனால் பாவியை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து. அந்த அன்பு அவருக்கு வெளிப்பட்டுச்சான். அவ்வளோ, ஐயோ நான் பாவி, நான் அசிங்கமானவன், அருவருப்பானவன், இந்த ஏசப்பா என்ன அன்பாக இருக்கிறாரு, இந்த ஏசப்பா என்னை எவ்வளோ நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உடஞ்சி கதறி கதறி அழுதாராம். அழுது, ஏசப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என் தேடி வந்து இயேசுவேன்னு சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்தாராம். ஏசப்பாடைய அன்பு இதயத்தை ஃபுல்லாக நிரப்பி ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்தினாராம். அதோடு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவருடைய ஆசைலாம், அவங்க ஒய்ஃபும் அதுக்கப்புறம் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஏசப்பா பிள்ளையே மாறிட்டாங்களாம். திரும்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்குள்ள ஆசை இவங்க அநேகரை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏசப்பா நல்லவர், நேசிக்கிறேன், அன்பாக இருக்கிறாரு, பாசமாக இருக்கிறான்னு சொல்லி அந்த அன்புக்காக ஏங்கின அன்பை எல்லாத்திட்ட போய் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்களாம். அவங்க மற்றவங்கள்ட்ட போய் சொன்னாங்களாம், அவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்களாம். ஆனால் இந்த புக்கு கொடுத்தாருல, அந்த புக்கில் ஒரு மகிமை இருந்துச்சு, பிரசன்னம் இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, அது ஏன் இருந்துச்சு, என்ன இருந்துச்சுன்னு சொல்லி அடுத்த டேயில் பார்ப்போமா? ஏசப்பா உமக்கு நன்றி, நாள் 2க்காக துதிக்கிறோம். ஏசப்பா துதிக்கிற ராஜா ஆவியானவரே, அந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொரு வார்த்தை வசனம் செய்தி ஆண்டவராக இயேசுவே மிஷனரி கதையில் எல்லாம் பேசட்டும், ரட்சிங்க ஏசப்பா. ஆண்டவரே உணர்வில் இருதயங்களை கொடுங்க, குட்டி சாமியில் ரட்சித்தது போல் இவர்களை ரட்சித்து அபிஷேகத்து அக்கையாக மாற்றுங்க, ஆவியின் கண்களை திறந்துருங்க, அறிகிற அறிவெல்லாம் நிரப்புங்க, பார்க்குற ஒவ்வொருவரும் ஏசப்பாவை கிட்டி சேர கிருபை செய்யுங்க. இயேசுவை நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.